நாங்க இங்க எதுக்கு நிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா நம்ம எதுக்கு நீங்க நிக்கிறோம் நம்ம சர்ச்கேட் கிராஸ் பண்ண போறோம். இங்க பக்கத்துல பார்த்தா மரீன் லைன் இதுக்கு போனோம் சர்ச்கேட் வரும். நாம எதுக்கு சர்ச்கேட் வந்தாலும் விசிட் பண்ணுவோம். எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இருந்து வந்துருப்பாரு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 3 லொக்கேஷன் பார்க்கணும். 3 லொக்கேஷன் என்னன்னா கேட் ஆஃப் இந்தியா, தாஜ் ஹோட்டல், காலாகோடா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஆர்கிடெக்சர் போவோம். பிரிட்டிஷ்காரங்க 1984 கட்டின ஆர்கிடெக்சர் தான் இங்கே இருக்கு. நம்ம அதை போய் ஸ்டெப்ஸில் போனோம். அதை இப்போ டீடைல்ஸ் இருப்போம். வர பார்ப்போம். காற்று ரொம்ப அடிக்கி மண்டாவது தெரியுது. பார்ப்போம் கைஸ். நம்ம இங்க நீங்க நினைப்பீங்க நம்ம மரீன் லைன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம மரீன் லைன்ஸ் தான் இருக்கும். ஆனா நம்ம சர்ச்கேட் தான் போறோம். இந்த கேட் ஆஃப் இந்தியா போறோம். நம்ம கேட் ஆஃப் இந்தியா போறதுக்கு நம்ம மரீன் லைன்ஸ் ஸ்ட்ரெயிட்டா இருக்குல்ல, இடம் ஸ்ட்ரெயிட்டா நடந்தே போனா மரீன் லைன்ஸ் கேட் ஆஃப் இந்தியா போனா. அதுக்கடுத்து நம்ம நீங்க நடந்து வந்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ரெயிட்டா போய் கேட் ஆஃப் இந்தியா பார்க்கலாம். அது பக்கத்துல தாஜ் ஹோட்டல் இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க டாக்ஸி புக் பண்ண இங்க இருந்து நம்ம டாக்ஸி இருக்குது. டாக்ஸி புக் பண்ணி போய் நீங்க போலாம். நம்ம உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் காட்டும். கொஞ்ச தூரம் நம்ம நடந்து போனா ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு சாயா இங்க சாயா இருக்குன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் உனக்கு? எனக்கு தெரியாது. நீ கேவலமான பிடிக்க இல்லைன்னா ரியான் இல்ல இன்னும் ரியான் எங்க போயிட்டா? ரியான் அவன் ROS. ஓஹோ நான் எங்க நடந்து வந்து எங்க ரோட்ல பார்க்க போயிட்டே இருக்கு. நீங்க மணில தந்தீங்க, நீங்க நவிச்சு பண்ணீங்க ரோடு பார்க்கறது இருந்தா நீங்க தப்பி தந்து தூக்கிட்ட எடுத்தா இங்க மோஸ்ட்லி ரிச்லாம் இங்க வாங்கினாங்க. உங்களுக்கு எதுக்குன்னா அங்க பில்டிங் பார்த்தா தெரியும். பில்டிங் பார்த்தா அந்த பில்டிங் கதவு தெரியும். எப்பயா வரும்? சர்ச்சுக்கா நீ தான் கூட்டாரு. நீ தான் சொன்ன எப்போ வருது. நான் அது உங்ககிட்ட கேக்குறேன் எப்போ வருதுன்னு. இன்னும் நடக்கணும் 5 நிமிஷம் அந்த ஓட்டம் எங்க முன்னாடி ஓட்டாரு அங்க தெரியுது. இப்ப நீங்க யோசிப்பீங்க நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? புதுசாங்க இங்க எதுனா இது வந்து ஏர் இந்தியா ஹோட்டல். ஏர் இந்தியா ஹோட்டல் தான் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ ஏர் இந்தியா பிளேன் இருக்கா? இப்போ அங்கேயும் யாரும் வெளிநாட்டுல வராங்கன்னா அவங்க ஸ்டே பண்ற இடத்து ஏர் இந்தியா தனியாக புக் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க இங்க ஸ்டே பண்ற நீங்க ஒரு வீடு வச்சுக்கோங்க. எங்க வீடு இருந்தா உங்களுக்கு நீங்க அருமையாக ரோஹித் சர்மா கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நீங்க நினைச்சுக்கோங்க. இப்போ நடக்குது IPL போகுது. IPL நம்ம ஃபாரின் பிளேயர் வருவாங்களே வெளிநாட்டுக்காரங்க அவங்க இங்க ஸ்டே பண்ணுவாங்க. வச்சுக்கோங்க அங்க வான்பேட மேட்ச் இருந்தா இங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இங்க புக் பண்ணி வச்சுருவாங்க. ஹோட்டல் மாதிரி ஹோட்டல்ல வந்து இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. வெளிநாட்டு இயர்ஸ் வேற அதை வெளிநாட்டுக்காரங்க ஹோட்டல் அவங்க பண்ணி புக் பண்ணிருக்காங்க. இப்போ இன்னும் ஹோட்டல் 2-3 ஹோட்டல் இருக்கு. நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கூட வாங்க. நம்ம வந்து இருக்கிறது பேபி ஸ்டாச்சு ஹிஸ்டரி சொல்லுமா சொல்லலையா ஒன்றும் இல்லைங்க. இங்க மும்பைக்குள்ள ரிப்ரசென்ட் கல்ச்சர்ஸ் கணபதி விசர்ஜன் டாண்டியா கர்பா. யாரும் தாண்டி ஆடுவாங்க. போட்டோ எடுத்து நீங்க எல்லாம் வந்து விஜய் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோக்கஸ் புத்திசம் இருக்கு. அதுங்க அவங்க பண்ணிக்காங்க. இது யார் பண்ணிக்காங்கன்னா இந்த ஸ்பான்சர் அங்க இருக்கு C8 டயர்ஸ். டைம் அவுட். இது பத்தி இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணது நம்ம நெபின் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் சிம்பிளா பண்ணேன். உங்களுக்கு இதனால தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருப்பான். அது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. இது யாரு எங்க அமிதாப் மாமா, யாரு எங்க ரியான், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். அடங்கம்மால நம்ம இதுக்கு முன்னாடி நாங்க இங்க நீங்க பாத்துருப்பீங்க. நாங்க ஹோட்டலுக்குள்ள நாங்க வீடியோ எடுத்துப்போம். அது என்னன்னா ஹோட்டல் பேருனா தைலண்ட். நாங்க எதுக்கு நின்றுனா இப்போ நான் தைலண்ட் நாங்க இது பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் இதுல வந்து பென்சிகுள்ள இருக்குது. பென்சிகுள்ள ஷோரூம் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் யாருன்னா ஏர் இந்தியா ஹோட்டல் இது ப்ராஃபிட். ஆனா இதுல வந்து நிறைய பேர் வந்து ரிச் பீப்பிள் ரொம்ப ரொம்ப ரிச் பீப்பிள் ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சம் அப்படி ஸ்பெண்ட் பண்ண மாரி ஆளுங்க இருந்தாங்கன்னா
1,50,000 ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஹோட்டல் புக் பண்ணாங்க. இதுக்குள்ள நெக்ஸ்ட் பக்கத்துல வந்து அங்க இருக்குது ஓபராய்க்குள்ள நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. இப்போ நாங்கள் பிரேக் டைமில் இருக்கோம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் டிப்டாப் ஏன்னா எட்டாந்தியரா குர்குரே குறுக்குறே எதுக்குன்னா பின்னால் பாருங்க மடியில் இன்னும் முடியவே இல்லை. நான் பின்னால் காட்டுறேன். ஹலோ நம்ம சாப்பிடுவோம் குறுக்கே. குறுக்கிடு வச்சே கூட்டன்ட்டு குறுக்கடை வச்சு கூட்டாலாம மடியில் எதுக்கு நல்ல ஒரு மீல் வாங்கினா நல்லா இருக்கும். இல்லா ஆகட்டும். உங்களை வச்சு மேய்க்கிறதே பெரிய வேலையாகுது. ஃபுல் மீல்ஸ் ஆகும் அது ஊர்தா கூட. ஐயோ எனக்கு வழி தெரியுங்க. இங்கிருந்து போனா இங்கே டெட்டுன்னு தெரியும். வேலை தான் கூட்டம் தான். வேணுக்கு தெரியும். ஏன்னா கண்டென்ட் நம்ம இது டைம் பார்த்தானே அதான் கண்டென்ட் பண்ணுறதுயா. இப்போ வாபஸ் எப்படி போகணும்? அப்ப என்ன மண்டன்ஸ்ல மண்டை அப்பதான் ரோடு போவோம். அங்கேயும் என்ன போனா ரைட் அடிக்கும். என்னது அங்கேருந்து போகணுமா? ஆமா திரும்பியும் திரும்பியுமா? ஆமா மொல்லேண்டா ஆமா வாபஸ் மொல்லேண்டா. ஆமா ஆமாங்க. போடா. ஐயோ போயாதியா முடிக்கணும்.